இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒன் பாட் சாம்பார் சாதம் செய்யறது ரொம்ப ஈஸி. பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். தொட்டுக்க ஊறுகாய் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஒரு தட்டு சாதம் சாப்பிட்டுடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர்ல 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 போல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாமே சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், வெண்டைக்காய், முருங்கைக்காய் எல்லாமே நான் சேர்த்திருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கரெக்டா இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதும் குக்கர் மூடி 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ப்ரெஷர் போகட்டும். தாளிப்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 போல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு இதை ரைஸோட சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கை நிறைய கொத்தமல்லி தழையை போட்டுட்டு சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.